அட்டகாசமான சுவையில் டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு 30 நிமிஷம் போல் ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். பருப்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கொதி வரட்டும். இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டே இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.